Hey guys, welcome back to a GlamGirltamil. இன்னைக்கு வந்து Nayanthara அவங்களோட Darbar inspired makeup look தான் கிரியேட் பண்ணி காமிக்க அப்புறம் ஆல்ரெடி நான் பொங்கலுக்காக ஒரு சிம்பிளான ஹோம்லியான லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மெயில் ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ Nayanthara அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸும் அண்ட் ஐஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டு அப்படியே ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் இவங்க நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நான் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு அழகான இந்த பொங்கலுக்கு சூப்பராக வந்து Darbar மேக்கப் லுக் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஸ்கின் கேர்னால் எல்லோரும் வந்து டோனர் ஃபேஸ் மாய்ஸ்சர் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஃபர்தராக ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து நான் ஃபேக்கானில் வாங்கின லாவெண்டர் மிஸ்ட்டை வச்சு நான் ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கேன் என்னோடய டோனரை. நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமரோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நோஸ் பக்கத்தில் வந்து ஓப்பன் பவுஸாக ஃபேஸில் இருக்கும். அந்த ஓப்பன் பவுஸ் இருக்கிறதுனால மேக்கப் அப்ளை பண்ணும்போது மேக்கப்போட கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த போர்ஸ்குள்ளே போயிடும். அது போகிறதுனால வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நிறையா வந்து ஸ்கின் டேமேஜஸ் கொடுக்கும் அண்ட் வந்து பிம்பிள்ஸும் வர சான்சஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபேஸ்க்குள்ளே போகாமல் ஒரு சேஃபர் பேரியராக இருக்கிறதுக்காக தாங்க ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கன்சீலர் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை வந்து ஹிடன் பண்ண அதாவது மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அரவுண்ட் தி ஐஸும் அண்ட் அரவுண்ட் தி மவுத்தும் கொஞ்சம் டார்க் பேச்சஸ் இருக்குது அண்ட் டேனிங் வந்து நெக்கில் இருக்கிறதுனால அங்கங்கே நான் இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட பியூட்டி பிளெண்டர் இல்லைன்னா வந்து உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெண்டிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Maybellineோட ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணேன். என்னோடய ஷேட் வந்து நோட் ஷேட். ஸோ இந்த ஷேடில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் டேப் பண்ணி உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே வந்து கவரேஜ் கொடுக்குற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டுக்கும் சேம் வந்து Maybelline பிராண்டில் இருக்க லூஸ் பவுடர் காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த தர்பாரோட நேச்சுரலான Nayanthara மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இந்த பொங்கலில் இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து Nayantharaக்கு வந்து ஐப்ரோஸ் ரொம்பவே போல்டாக இருக்கும். அதனால் என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் கொஞ்சம் போல்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறதுனால ஐப்ரோஸ்க்கு மேலும் கீழே வந்து கன்சீலர் போட்டுக்குவோம். கன்சீலர் போட்டு நம்ம ஐப்ரோஸை கரெக்டாக வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அதனால் மேலே ஒரு லைனும் அண்ட் கீழே ஒரு லைனும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணால் இது ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நேச்சுரலாக வந்து ஐப்ரோஸ் நல்ல ஒரு போல்ட் லுக்காக இருந்தால் இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஐப்ரோ க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கீழேயும் மேலேயும் வந்து லைன்ஸ் வந்து கன்சீலர் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டரை வச்சு நீங்கள் ஃபுல்லாக டேப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐப்ரோ ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஐப்ரோஸ் வந்து கரெக்டாக வந்து ஹைலைட்டடாக தெரியும். ஐப்ரோஸ் மேலே வந்து கன்சீலர் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். பியூட்டி பிளெண்டரை வச்சு நீங்கள் ஐப்ரோஸ் மேலே வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்டிங் பண்ணிகிட்டே இருங்க. ஜஸ்ட் நம்ம டேப்பிங் தான். மேக்கப் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் டேப்பிங் இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம எந்த அளவு வந்து பிளெண்டிங் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து நம்மளுக்கு மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதனால் வந்து நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்சீலர் அதிகமாகவே யூஸ் பண்ணலாம் உங்கள் வந்து ஐஸ்க்கு மேலே. இப்போ நான் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பிளெண்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஐப்ரோ வந்து அழகாக வந்து ட்ரா பண்ணுறது. ஐப்ரோ வந்து நீங்கள் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஷேப் இருக்கும். ஐப்ரோ பண்ணாதவங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா நார்மலாக வந்து ஐஷேடோ பேலட்லேருந்து நீங்கள் ஒரு நியூட் அதாவது ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஷேட் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு உங்களோட ஐப்ரோஸ் கீழே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரிம் பண்ணாத ஐப்ரோஸ்க்கு சொல்கிறேன். ட்ரிம் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐப்ரோவோட ஷேப் இருக்கும். அதனால் கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன் அண்ட் ஃப்ரண்ட்டில் இன்னர் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட ஐப்ரோஸ் வந்து ப்ரௌன் ஷேடை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. Nayantharaவோட மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா ஐஸ் ரொம்பவே வந்து போல்டாக இருக்கும். ஐப்ரோ வந்து நல்லா திக் அண்ட் ப்ராடாக இருக்கும் அண்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை தான் இங்கே நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஃபுல் வந்து காஜல் மாஸ்கரா ஹெவி மேக்கப் லுக் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு நியூட் கலர் ஷேடானதான் நான் வந்து ஐஸ் மேலே வந்து ஐ ஷேடோவை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே வந்து Nayanthara வந்து எல்லோ கலர் ஷேட் வந்து வேரி பண்ணியிருப்பாங்க.
அதனால் கொஞ்சம் எல்லோ கலர் போட்டால் நல்லா இருக்காது, அது இல்லாமல் அவங்க போடவே இல்லை. அதனால் ஒரு நியூட் ஷேட் மட்டுமே என்னோடய ஐஸ் மேலே நான் அப்ளை பண்ணேன். அண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃபீல் கொடுக்கறதுக்காக ஒரு பிளாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் நியூட் கலர் கொடுத்துட்டு சைடில் வந்து பிளாக் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பிளெண்டிங் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஐஸ் தான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஷேட்ஸ் கொடுத்துட்டு நான் பிளாக்கும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா தான். மஸ்காரா ரொம்பவே நம்ம திக்காக வைக்கணும். ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து லைட் திக்காகும், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம்னு மஸ்காரா வந்து நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஐ லேஷஸ் நல்லாயிருக்கும். அங்கே வந்து அவங்க லேஷஸ் வச்சுருப்பாங்க, இங்கே நான் லேஷஸ் யூஸ் பண்ணலை. மஸ்காரா வச்சு நல்லா நீங்கள் வந்து வால்யூம் பண்ணிக்கோங்க உங்கள் லேஷஸை. அதுக்கப்புறம் ஒரு ப்ராடான ஐலைனர் வந்து வச்சுக்கோங்க. விங்ட் ஐலைனரும் நீங்கள் வைக்கலாம், இல்லை நார்மலாக வச்சு நீங்கள் திக்காகவும் வைக்கலாம். இங்கே வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து காஜல், அதாவது மையம் வந்து நீங்கள் கண்ணு கீழே வச்சுக்கலாம். ஐ மேக்கப் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம வாட்டர் லைனில் வந்து காஜல் வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து கீழே வந்து வராது. கொஞ்சம் டைம் ஆக நிறைய பேருக்கு வந்து காஜல் கீழே வந்துடும். அது மாதிரி கீழே வராமல் இருக்குது வாட்டர் லைன் கீழே வந்து உங்களோட ஐஷேடோ பேட்டில் இருக்க ப்ரௌன் ஒரு பிளாக் ஷேட் எடுத்து நீங்கள் கீழே வந்து அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் காஜல் வந்து கீழே வராது. ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நயன்தாராக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் நல்லா போல்டாக இருக்கும். அண்ட் கீழேயும் வந்து வாட்டர் லைனுக்கு கீழேயும் வந்து அவங்க காஜல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஐஷேடோ பேலட்டில் இருக்க பிளாக் கலர் பவுடர் வச்சு நான் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஹைலைட்டிங் மஸ்ட். அவங்களுக்கு வந்து அவ்வளோ கான்டோரிங் வந்து தெரியல, பட் வந்து ஹைலைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ நோஸ் வந்து நான் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டேன். கன்சீலரை வச்சு நீங்கள் உங்கள் நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லிப்ஸ்க்கு மேலேயும் அண்ட் சின் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியணும் அங்கெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேப்பிங் ப்ராசஸ் தான் பண்ணிக்கோங்க. நோஸையும் வந்து நான் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சீக்ஸில் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஷ் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து அழகான ஒரு ப்ளஷிங் லுக்கில் தான் வந்து அந்த போஸ்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஷிங் லுக்கில் வந்து இங்கே லைட்டான ஒரு கோல்டு ஷிம்மரி ஷேட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து லிப் லைனர் வச்சு உங்களோட லிப்ஸ்டிக்கை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ லுக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக என்ன பேலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நேர் கோடு எடுத்து அழகாக ஒரு பன் போட்டுட்டாங்க. ரொம்ப சிம்பிளான தர்பாரோட நயன்தாரா மேக்கப் லுக் தான். போட்டும் வச்சாச்சு. ஸோ குயிக்காக ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். லுக் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு.